வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக கடந்த ஆண்டு வன்முறை வெடித்தது. இதையடுத்து அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து சுதந்திரமான, நியாயமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தலுக்கான சூழலை உருவாக்குவதற்காக முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசை இராணுவ தலைவர் வாகர் உஸ் ஜமான் உருவாக்கினார். இந்த நிலையில் டாக்காவில் சேனா பிராங்கனில் இராணுவ அதிகாரிகள் அண்மையில் ஒன்று கூடினர். அப்போது பேசிய வாகர், நடப்பாண்டு டிசம்பருக்குள் இடைக்கால அரசு வங்கதேசத்தில் பொது தேர்தலை அறிவிக்க வேண்டும் என அறிவித்திருந்தார். அதோடு இராணுவ விவகாரங்களில் இடைக்கால அரசு தலையிடக்கூடாது என்றும், ரகின் காரிடா போன்ற முக்கிய விவகாரங்களில் இராணுவத்தையும் இடம்பெற செய்ய வேண்டும் என வாகர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் அதிகாரத்தை பறிக்க முயன்ற பல இராணுவ தலைவர்கள் உயிரிழந்தும் அவமானப்படுத்தப்பட்டதும் வங்கதேசத்தின் வரலாற்றில் மறைக்க முடியாதவையாக இருந்துள்ளது. இதன் காரணமாக அதிகாரத்தை நேரடியாக தனது கையில் எடுக்க வாகர் அச்சப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனாலேயே ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநாட்டுவது, நிலைத்தன்மையை தொடர்வது மற்றும் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளில் முன்னணி பங்களிப்பாளர்களின் ஒன்றாக வங்கதேச இராணுவத்தின் தொழில்முறையை தரங்களையும் நிலைநிறுத்துவது ஆகியவற்றில் வாகர் தற்போது கவனம் செலுத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இதன் மூலமாக அதிகார ஆசை கொண்டவராக இல்லாமல் மக்களின் காப்பாளர் என்ற தோற்றத்தையும் ஏற்படுத்த முயற்சிக்கிறாராம். இந்த நிலையில்தான் அவர் தேர்தலை வலியுறுத்துவது யூனிஸிற்கு எதிரான வாகரின் நிலைப்பாடு தொடர்பான முடிவு என்றே கூறப்படுகிறது. வெளிப்புற சூழல்கள் மற்றும் வங்கதேச சாலைகளில் வெடிக்கும் போராட்டங்களை காரணம் காட்டி தன்னை பதவியில் இருந்து வெளியேற்ற யூனுஸ் திட்டமிடுவதாக வாகர் சந்தேகிக்கிறாராம். இதன் காரணமாக விமானம் மற்றும் கடற்படை தளபதிகளை தனது அருகிலேயே வைத்து முக்கிய கூட்டத்தையும் நிகழ்த்தியுள்ளார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக இராணுவம் தனக்கு பின்னே அணிவகுத்து நிற்பதை இடைக்கால அரசுக்கு நினைவூட்டியுள்ளார். அதோடு அவர் நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்களில் இராணுவத்தின் பங்களிப்பு இல்லாமல் முடிவுகள் எடுக்கப்படுவதையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம், குழப்பம் மற்றும் மோதல்களையும் இராணுவ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்றும் வாகர் எச்சரித்துள்ளார். இதன் மூலம் யூனுஸ் அதிகாரத்திற்கான தனது செயல்களை நிறுத்திவிட்டால் அதிபர் மூலம் அவசர நிலையை அமல்படுத்தி செய்து இடைக்கால அரசை களையவும் இராணுவம் தயாராக உள்ளது என்பதை வாகர் காட்டியுள்ளார். ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தவரை வங்கதேசம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வந்துள்ளது. ஆனால் இடைக்கால அரசு பொறுப்பேற்ற பிறகு சீனாவுடன் நெருக்கம் காட்டத் தொடங்கி இருக்கிறது. பல்வேறு விவகாரங்களில் இந்தியாவுடன் முரண்பட்டது. இதனாலேயே இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானின் வரிசையில் வங்கதேசமும் இணையுமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அங்கு மீண்டும் அதிகார மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வங்கதேசத்தில் நிலைத்தன்மை என்பது சந்தேகமாகியுள்ளது. இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு தேர்தல் மூலம் மக்களாட்சி மீண்டும் நடத்தப்படுமா? வங்கதேசத்தில் இந்தியாவிற்கு சாதகமாக ஆட்சி அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.